Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பொதுவாக நீங்கள் சிற்பத்திலேருந்து சில ரெஃபரன்சஸ் காலண்டருக்கு எடுப்பாங்க. ஆனால் இந்த வடிவம் கோவிலுக்கு போயிருக்கு. பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோவில் இருக்குல்ல, அந்த அஷ்டலட்சுமி கோவிலில் உள்ள தூண்களை இதனுடைய இதை அப்படியே சிற்பமாக அங்கே போயிருக்கு. இப்போ இது கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சம் ஆக்சுவலாக அது ஒரு பிராண கதை தானே. அந்த பிராண கதையை பேஸ் பண்ணி தான் அவங்க வரைஞ்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடாக இருக்கும். அடுத்தது புவனேஸ்வரியோட இந்த படங்களும் இந்த மாதிரி பின்னால மொழிவர்கள் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடுகள் இருக்கு. இதுக்கான காரண காரியங்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அதுதான் அந்த படமும் கிட்டத்தட்ட. இப்போ இங்க இருக்கிற முருகர் வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு மணல் வெளியில முருகர் இருக்கிற மாதிரியான தோற்றங்கள். இது திருச்செந்தூர் முருகன். அதே மாதிரி இது பாருங்க, இது நெல்லுல லட்சுமி. நெல்லை போட்டோ மாதிரி எடுத்து அதுக்குள்ள வச்சு ஒரு இன்னோவேட்டிவா பண்றாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த அஷ்டலக்ஷ்மி படம் அப்படிங்கிறது முதலா இவர் சுப்பையா அவர்களால் வரையப்படுகிறதா? இது மேடம், அது என்ன மேடம், இப்போ வர்ற வர்த்தக விளம்பர நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் வரைஞ்சி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஒரு கம்பெனி அவங்க கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு அஷ்டலட்சுமி வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரையிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படி அஷ்டலட்சுமி வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு 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 விசேஷம் ஒன்று உண்டு. பொதுவாக நீங்கள் சிற்பத்திலேருந்து சில ரெஃபரன்சஸ் காலண்டருக்கு எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு விசேஷம் என்னென்னா, காலண்டர்லேருந்து இதே வடிவம் கோவிலுக்கு போயிருக்கு, சிற்பமாக போயிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக இல்லைன்னா அப்போ போயிருக்காது. பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோவில் இருக்குல்ல, அந்த அஷ்டலட்சுமி கோவிலில் உள்ள தூண்களை இதனுடைய இதை அப்படியே சிற்பமாக அங்கே போயிருக்கு. அதாவது அஷ்டலட்சுமிகளையும் சேர்த்து காலண்டர்லேருந்து சிற்பமாக அங்கே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு இது இந்த படத்துக்கு. அந்த இங்க இருக்கிறது சென்னையில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில் சிற்பங்கள் இந்த படத்துலேருந்து அதுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இவங்களை அந்த ஒரு ஒரு பரிமாற்றம் ஒன்று சில அந்த சினிமாக்கள் வரும்போது அங்கே என்ன பண்ணாங்கன்னா, சில சினிமாவிலேருந்து சில விஷயங்கள் இவங்க எடுத்துக்கிறாங்க. இது அதே மாதிரி காலண்டரில் உள்ள சில விஷயங்கள் சினிமாக்குள்ளேயும் போயிருக்குது. அது மாதிரி தான் சில இது கோவில் சிற்பங்கள்லேருந்து சில ரெஃபரன்ஸ் காலண்டருக்கு வரும். காலண்டர்லேருந்து கோவில் சிற்பமாக போயிருக்கு. இது ஒரு இது சாட்சி, அந்த ஒரு இது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இந்த இடத்துல முருகரோட ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம். ஒரு இதுவும் கேலண்டருக்கு வரையப்பட்டதா இல்லை இது ஃப்ரேமிங் பிக்சருக்காக? இது காலண்டருக்காக வரையப்பட்ட படங்கள் தான். அதுதான் அந்த அந்தந்த ஒவ்வொரு இப்போ அந்த பார்த்த காலத்தில் மேட்டூர் கெமிக்கல்ஸ் கம்பெனி, நாராயணா காப்பி, கணேசர் காப்பி, வெவ்வேறு நிறுவனங்கள் இருக்கா. அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில முக்கியமான கடவுள்களில் இது பண்ணுவாங்க. இப்போ மேட்டூர் கெமிக்கல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தெய்வத்தை இது பண்ணுவாங்க. அப்போ தெய்வத்தை எங்களுக்கு இந்த வருஷம் இந்த தெய்வத்தை வரையணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஒரு படத்தை அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆடி 18, இப்போ ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம்ல, ஆடி 18 அப்போ முதல்ல எங்களுக்கு இந்த வருஷம் இந்த படம் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 18 அன்றைக்கி அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டை அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தசாரி படம் வேணும், அனுமார் படம் வேணும், விநாயகர் படம் வேணும், அவங்களே தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி வராங்க. இப்போ இந்த முருகர் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா. இதெல்லாம் எப்படி அவர் வரைஞ்சிருக்காரு? இதுக்கான ஏதாவது தகவல்களை நமக்கு சொல்ல முடியுமா? இல்லை, அவர் இந்த இது கிட்டத்தட்ட ஆறுமுகம் இது. இப்போ மெயினாக அந்த சரவண பொய்கை இருக்கு, இந்த பக்கம் பார்வதியும் விநாயகரும் தனியே இருக்காங்க, இந்த பக்கம் சிவன் தனியே இருக்காரு, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு முனிவர் இருக்காரு. இது சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் நமக்கு சொல்ல முடியும்? இல்லை மேடம், பொதுவாகவே அஞ்சு சாமி தான் மெயினாக. 5 சாமினா நீங்கள் விநாயகராக இருக்கும், சரஸ்வதியாக இருக்கும், முருகனாக இருக்கும், இல்லை சில வட்டார தெய்வங்களாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது
சாமி ஒன்று தான், பேக்ரவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை கொடுக்கணுமோ மாற்றி 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 கொடுக்கணும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே வரைஞ்சாச்சுன்னா இது மாதிரி சில சரவண பொய்கி இது மாதிரி வச்சு வரையலாமா அப்படிங்கிறது இங்கே தீர்மானித்து அப்போ அந்த சாமியை வந்து வெவ்வேறு பேக்ரவுண்டில் பின்னணியில் கொடுக்குறது சவாலான வேலை. அப்போ அந்த உங்களுக்கு 5 சாமியை பொதுவான சாமியை வந்து வெவ்வேறு பின்னணியில் கொடுத்து புதுசாக உருவாக்குறாங்களே, அதில் தான் இவங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. அது அப்போ அந்த மாதிரி இதில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ இவர்கள் வரைந்த ஓவியங்கள் வந்து கதை சொல்கிற ஓவியங்களாக வந்து நம்ம சிலது எடுத்துக்கலாமா? இப்போ உதாரணமாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம், இதுக்கு பின்னால் ஏதாவது தகவல் இருக்கா, கதைகள் இருக்கா? இப்போ இது வந்து கஜேந்திர மோட்சம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிராண கதை தானே. அந்த பிராண கதையை பேஸ் பண்ணி தான் அவங்க இதை வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் பட் இது வந்து யாராவது அதை வந்து இது எங்களுக்கு பர்டிகுலர் இது வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்குற பல இந்த புகைப்படங்கள்லையோ அல்லது இந்த கேலண்டர் பிக்சர்லையோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைகள் சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான அடிப்படை என்னங்க சார்? அதான் மேடம், என்ன சப்ஜெக்ட் கேட்டாங்களோ அந்த சப்ஜெக்ட் வரைஞ்சி கொடுக்குறது எங்களுடைய வேலையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் ஒரு கதை கேட்டாங்க, கஜேந்திர மோட்சம் வரைஞ்சி கொடுக்குறாங்க. இது ராமர் வில்ல அம்பை வளைக்கிறது வந்து இப்போ பர்டிகுலர் இவங்க இந்த கம்பெனி கேட்டாங்கன்னா அந்த மாதிரியான படங்களை வரைஞ்சி கொடுக்குறது. முருகரோட ஆமாம், இது ஞானப்பழம் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாங்கிறதுக்கான ஒரு இது வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இது வட்டார தெய்வங்களில் ஒவ்வொரு தெய்வமும் இதுங்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இது வந்து சங்கரன் கோயிலோட கோமதி அம்மன் இது இருக்குது. அதே மாதிரி காளி, இது வந்து பத்மினி படத்தை இது வரைஞ்ச ஒரு இது பார்க்கலாம். அதாவது முருகரோட முகம் இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது, அதுக்கான காரணம் என்ன? அதாவது எல்லா முருகன்களுக்கும் ஒரு முகம் இருக்கும் போது இங்க இந்த மாடல் இல்லை, அது அந்த டயத்தில் உள்ள அந்த ஆர்டிஸ்டோட ஒரு, ஏன்னா ஒரே கண்டென்ட் தான் வரைஞ்சி கொடுத்தாங்க, ஒரே சப்ஜெக்டை கொஞ்சம் மாற்றணும்ல, அதற்கான சில விஷயங்களை அவங்க மாற்றிருப்பாங்க. இது வந்து கொண்டைராஜோடைய பிரதம சீடர் டி.எஸ். சுப்பையா வரைஞ்ச படம். இதெல்லாம் கேலண்டர்ஸ் படமா இல்லை இது எந்த வகையான? இது வந்து பிரேமிங் பிக்சர்ஸ்க்கான படம். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடாக இருக்கும். இதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த இதெல்லாம் வரைஞ்சி என்ன இது நகை போட்டிருக்காங்களோ அந்த நகையெல்லாம் கரெக்டாக இது பண்ணி அவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் இது பண்ண முடியும். அதனால் இந்த படத்தை எவ்வளவு பெருக்குனாலும் அதனுடைய இது வந்து அப்படியே அதே ஒரிஜினல் சோர்ஸில் வர மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் வந்து இந்த படங்கள் வந்து டி.எஸ். சுப்பையாவோட படம் வந்து பிரேமியம் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப சூட்டான படம். அதுதான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து இந்த 5 படமாக அந்த முருகன், லட்சுமி, விநாயகருங்கிற வந்து ஒவ்வொரு வீடுகளும் 5 சிற்பங்கள் 5 படங்களாக வந்து வர கல்ச்சர் வந்து, அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போவோ அல்லது வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சுறாங்க, கிரகப்பிரவேசம் இருந்தாலும் சரி, இது போனாலும் சரி, 5 படம் இவங்க உருவாக்குனது. பர்டிகுலராக டி.எஸ். சுப்பையா அவருடைய படங்கள் வந்து பிரேமி பிக்சர் சூட்டாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல வந்து 5 படமாக உருவாக்குற கல்ச்சரை வந்து அவங்க அந்த காலண்டர் கம்பெனி பிரேமியம் பிக்சர்ஸ் கம்பெனிக்காரங்க இருக்காங்களே, அவங்க அது சிம்பிளிஃபை பண்ணி 5 படங்களாக வர்ற கல்ச்சரை வந்து உருவாக்கி அது உருவாக்கணுமும் இந்த கொண்டைராஜ் ஸ்கூல் பாணியில் உள்ளவங்க தான். இப்போ வந்து இந்த சரஸ்வதி படத்துல வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னது? இல்லை, அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாடக கம்பெனிலேருந்து வரங்கன்னு சொல்கிறோம்ல, நம்ம நாடக கம்பெனிலேருந்து வரவங்களை வந்து மெயினாக இவங்களோட படங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த பில்லர் இருக்கேன் அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆபரணங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான இதாக இருக்கும். சின்ன சின்ன வேலைப்பாடுனாலும் அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருப்பாங்க. அது வகையில் வந்து இதை ரொம்ப இதாக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது புவனேஸ்வரியோட இந்த படங்களும் வந்து இந்த மாதிரி பின்னால் மொழிவர்கள் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடுகள்லாம் இருக்கு. இதுக்கான காரண காரியங்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அதுதான் அந்த இந்த படமும் கிட்டத்தட்ட இப்போ இதே மாதிரி வேறு பாணியில் அவங்க வரைஞ்சிருக்கலாம். அந்த ஒரே படம் அந்த பின்னணிக்கு வந்து வெவ்வேறு இதை சேர்க்கும்போது உங்களுக்கு இது பண்ண முடியும். ரெண்டாவது பர்டிகுலராக வந்து அந்தந்த ரீஜினல் கார்டு வந்து நான் சொன்னேன்ல, அதுதான் மெயினாக வந்து ஒவ்வொரு வட்டார தெய்வங்களும் அவங்க வரைகிறதுல உள்ள ஒரு இதை நம்ம இதை பார்க்க முடியும். அடுத்தது இங்கேயும் வந்து நம்ம கதை சொல்கிற ஓவியங்கள் கூட இங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது அனுமாரும் ராமரும் சந்திக்கிற அந்த காட்சிகளை கூட இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே வந்து இது வந்து ராமர் வழிபடுற சிவலிங்கத்தை வழிபடுற இது வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், அது ராமேஸ்வரத்தில் உள்ள இது. அந்த படங்கள்லாம் வந்து ராமலிங்கம் அவர்களால் வரையப்பட்ட ஒரு முக்கியமான இது. ஓவியர் ராமலிங்கத்துக்கு வந்து ஸ்ரீராமர் வேலை வந்து
வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அந்த நான் சொல்கிறேன் இந்த வடநாட்டுக்கு வந்து இவங்களுடைய ஓவியம் வந்து போகும்போது வடநாட்டு சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்களுடைய என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ராமன் படம் வேணும், கிருஷ்ணன் படம் வேணும் அப்படிங்கும்போது இவங்க தென்னிந்திய சப்ஜெக்ட்லேருந்து அவங்களுடைய தேவைகளுக்காக வரையும் போது இந்த மாதிரியான ஒரு இது நமக்கு ராமன் சப்ஜெக்ட்லாம் வரைஞ்சி கொடுக்குறாங்க. இப்போ இங்க இருக்கிற முருகர் வித்தியாசமா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு மணல் வெளியில முருகர் இருக்கிற மாதிரியான தோற்றங்கள் இருக்கு. இந்த முருகர் நின்ற கோலத்துல குழந்தையா இருந்து கொஞ்சம் வளர்ந்த முருகர், இதுக்கான காட்சி அமைப்புக்கான காரணங்கள் இது வந்து திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூரை பேஸ் பண்ணி அதை வரைஞ்சிருக்காங்க. அதை இதில் வந்து வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அந்த கோயிலோட இதெல்லாம் வச்சுட்டு பின்னணி மட்டும் ஏதாவது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சார் வந்து நம்ம பார்க்குறப்போ முருகனோட முகங்கள் எல்லாமே வந்து வேற வேறையா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். இருக்க எல்லா முருகனுக்கும் ஒரே முகம் இல்லை, அதுக்கான காரணம் என்ன? அதான் மேடம், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் எப்பயும் 5 சாமி தான். 5 சாமிக்கு பின்னால் இவங்க ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த படத்தில் வந்து இது வந்து ஒரு சினிமாவோட தாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இது அட்டன் பண்ணியிருக்கிறாரு. இந்த பெரிய முருகன் இந்த இவ்வளோ ஸ்பேஸ் இதெல்லாம் என்ன காரணத்துக்காக? அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனிக்காரங்களுக்கு விளம்பரத்துக்காக இந்த இடத்த ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து தேதி இதை மாற்றுறதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இது எந்த முருகனை குறிக்குது? இது எந்த கடவுள்? இது வந்து பழனி முருகனை வந்து சினிமா தாக்கத்தில் ஒரு காலண்டருடைய ஆட்டில் வந்து ஒரு இது பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலண்டருக்கு எப்படி கோயிலுக்கு போச்சோ சினிமாலேருந்து எப்படி காலண்டருக்கு வருது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு இது. இதுவும் ஒரு அவங்களுடைய ஒரு வித்தியாசமான திங்கிங் தான், ஒரு இன்னோவேஷனாக சிவலிங்கம் வந்து ஒரு முகத்தோட அந்த குழந்தையோட இது அழகாக அந்த விரலை டச் பண்ணுற மாதிரி அவர் ரசித்து அதை எழுதியிருக்கிறார். அது ஒரு அவங்களுடைய அந்த நேரத்தோட ஒரு ஆர்டிஸ்டோட இன்னோவேஷன் தான். அப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும். அடுத்து வந்து நம்ம இங்க நிறைய முருகன்களை பார்க்கக்கூடியதா இருக்கு, அதுக்கான காரணம் இல்லை, அது வந்து மெயினாக வந்து இவங்க வந்து கொண்டைராஜ் ஸ்கூலில் வந்து முருக புராணத்தை பேஸ் பண்ணி முருகர் சீரீஸ் வந்து தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி முருகன் வெவ்வேறு முருகன்களை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அப்புறம் வந்து படத்தையை வச்சுட்டு பின்னால் வந்து போட்டோகிராஃப்க்கு வச்சுக்கிட்டு படத்தை வந்து இணைச்சி சில இன்னோவேஷனும் நடராஜரும் சிவகாமியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஆமாம். அதாவது நடராஜரோட இதயத்துல சிவகாமி இருக்கிற மாதிரியான தோற்றப்பாடு இந்த இடத்துல தெரியுது. இது வந்து திருக்கல்யாணம் இது. அதே மாதிரி இது பாருங்க, இது நெல்லுல லட்சுமி. லட்சுமி படம் இருக்கு. நெல்லை வந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து அதுக்குள்ளே வச்சு ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. இந்த சிவகாசி அதாவது கோயில்பட்டி ஆர்ச்சிக்கு வந்து என்னென்ன விதமான இன்னோவேஷன்லாம் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக ஒரு காலண்டர் படத்துக்குள்ளே விதவிதமாக 5 படத்தில் விதவிதமாக அட்டன் பண்ணியிருக்காங்கிறதுக்கு தான் இவ்வளவு ஒரு இது. நீங்கள் இதை தாண்டி எத்தனை வேறு தெய்வங்கள் இங்கே பார்க்க முடியாது, ஒரே தெய்வங்களை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் பின்னணி வந்து வேறு பண்ணால் அப்போ எத்தனை படங்கள் வரைஞ்சிருக்காங்க, எத்தனை பின்னணி அவங்க இது பண்ணணும், எத்தனை பேர்த்தை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்க இதில் தான் அவங்களுடைய ஸ்கில்லு இன்றைக்கி இருக்குங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட இந்த ஒட்டுமொத்த கொண்டைராஜோட ஸ்கூலோட ஒரு இதுவாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து ராமர், சீத்தை, ஹனுமன், லக்ஷ்மர் அந்த மாதிரியான தோற்றங்கள் அது கூட இங்கே நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது இந்த பக்கம் வந்து கிருஷ்ணன். இந்த கிருஷ்ண ஓவியங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மயக்கிற மாதிரி இருக்குதுங்க இல்லையா? இல்லை, இதெல்லாம் வடநாட்டு ஓவியங்களோட தாக்கத்தில் இவங்க சில அட்டன் பண்ணுறாங்க மேடம். ஜாஃபர், முல்காவுங்கர், இசம் பண்டிட்டு இந்த மாதிரி ஆட்களோட ஓவியங்கள் வரும்போது இவங்க வடநாட்டுக்கு வர்த்தகத்தையும் இது பண்ணும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டை எடுத்து அதில் ஒரு இன்னோவேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுற சில விஷயங்களை இங்கே கிருஷ்ணர் பிறக்கிற கதை அப்படிங்கிறத வந்து அந்த ஜமுனை ஆறு வழி விட்டது அப்படின்ற மாதிரியான கதைகளை சொல்றேன். அதாவது மொத்தத்துல வந்து கொண்டை ராஜுவினுடைய ஓவியங்கள், அவருடைய மாணவர்களுடைய ஓவியங்கள் அப்படிங்கறது வந்து பூஜை அறையில மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா வந்து அந்த அஷ்டலட்சுமி போட்டோவா இருக்கட்டும் அல்லது அந்த 5 தெய்வங்களை வைத்து வழிபடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இந்த கேலரியில முழுவதுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி 5 தெய்வங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு வித்தியாசமான பல முறைகள்ல வந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அதையும் கடந்து இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு.
குறிப்பாக வந்து ராஜா ரவிவர்மா அப்படிங்கிற ஓவியம், அந்த பெயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு கொண்டைராஜு அவர்கள் வந்து தெரியல. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இந்த கேலரியில இருக்கு. நிச்சயமா இந்த நேர்காணல் அப்படிங்கிறது ஓவியம் அப்படி பக்தி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஓவிய கலையினுடைய ஒரு மிகப்பெரிய பரிமாணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. ஓகே, நன்றி மேடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.